நீ கத்தி எல்லாம் செல்லப்படாது. 11ஆம் வசனம். நார்மலா சொல்லுங்க. ரிஜின் கத்தி செல்லத்தை பார்த்தா பெரிய இப்ப இப்ப தெரிஞ்சிடும் போல. أعوذ بالله من الشيطان الرجيم. ஓகே. بسم الله الرحمن الرحيم. يبصرونهم. يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشباب تدعو من أدبر وتولى وجمع فأوعى فأوعى إن وجمع فأوعى. وجمع فأوعى إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا பிள்ளை போன கிளாஸ்ல வந்து அதே போல வருது. وإذا مسه الخير منوعا ம். போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? إل- و- என்ன போல சொல்லுங்க, அவளை விட்டீங்க சொல்லுங்க. போன கிளாஸ் إلق எங்க சவுண்ட காணும் சொல்லுங்க. போன கிளாஸ்ல இந்த இடத்துல என்ன பிழை விட்டிக்கிறீங்க? ரெக்கார்ட கேட்டே சொல்லிடும். من منوعان سنين ஆ ஏன் என்ன 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 என்னதுக்காண்டி அப்படி ஓதுனீங்க? ஏன் அது ஐநா சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு மின்னுக்கு அங்கால வாவு வந்திக்குது. ஆ அந்த நூனுக்கு நீங்க சுக்குன லம்பத்துன் வச்சிட்டீங்க. அந்த நூனுக்கு தான். வெரி குட், வெரி குட். إلا المصلين الذين هم على صلاتهم دائمون والذين في أموالهم حق معلوم للسائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم مشفقون إن عذاب ربهم غير مأمون والذين هم لفروجهم حافظون إلا ஏன் ராமி நார்மல் ட்ராக்ல ஓத மாட்டியா அப்படியா? முக்கி முக்கி கஷ்டப்பட்டு வரதான் ஓதல அப்படியா?
அஹ்மி இங்க போயிட்டீங்க ஒரடியா? என்ன சார்? என்ன சேரா? நல்ல விஷயம். என்ன வேலை இது கிடைச்சியா? சார் என்ன காலேஜ் போயிட்டா? இல்ல சார். இல்ல சேரா, இப்ப வெளியே போயிட்டு யார் போயிட்டு இருந்து இப்ப லீவ் ஆயிட்டு இருந்து? நாலு இல்ல. அப்போ நீங்க லீவா இல்ல? உங்களோட கவரேஜ் இல்லாம நீங்க ஓட்டவா பேசிட்டு வந்துட்டீங்க. நீங்க கையில உங்களோட கை போன்ல பட்டுச்சா இல்லையே? இல்ல. பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியாம நீங்க போயிட்டு வாரீங்க. அதுக்கு பேர் தான் கவரேஜ் பிரச்சனைன்னு சொல்றது. நான் கடைசி நான் பேசினேன் எல்லாம் கேட்டுச்சா உங்களுக்கு? ஒண்ணும் கேட்கல அப்படிதானே? இல்ல. அதுதானே, நீங்க ஓதுனீங்க எனக்கு கேட்கல. மழை சார், அதான் இங்க கவரேஜ் இல்ல. ஆ இல்லையா? மலை இப்போ பெரிய மலை இல்லையே. நான் கேட்டேன் என்னடா, இல்ல. இன்னும் அந்த முக்கி முக்கி தான் ஓத பாக்குறீங்களே, நார்மல் ட்ரெக்ல ஓத பழகுற ஐடியா இல்லையான்னு கேக்குறேன். கஷ்டப்பட்டு தான் ஓத பாக்குறீங்க இது. இல்ல சார், நோம்புல தான் ஓதினேன். நீ நார்மலா ஓத இல்லையா? நீ நார்மல் ட்ரெக்ல ஓதி பழகும். நீங்க சரி கஷ்டப்படு, இல்லாட்டி பெரிய கஷ்டமாயி. உதாரணத்துக்கு, الذين هم على صلاتهم دائمون. நீங்க தாயிமுன்னு ஓதி முட்டிக்கிறீங்க எப்படியேண்டா, அதுக்கு போற மூச்சோண்டு இல்லன்னு போயிட்டு முடியுது. அப்படி ஓதப்படாது. உங்களை நீங்க கஷ்டப்படுத்தி இந்த என்ன சொல்ற சத்தம் போட்டு கத்தி புரட்டி அங்க இதுக்கப்புறம் இல்லன்னு லெவலில் நீங்க முடிப்பாங்க. அப்படியா இல்ல, அந்த ஓதல் தொடர்ந்து வச்சியான எங்களோட ஓதலுக்கு டிஸ்டர்ப் ஆகி கஷ்டமா போயிடும். ஒரு சில வசனங்கள் அப்படி ஓதுறதுல பிரச்சனை இல்ல, நீங்க முழுக்க அப்படிதான் ஓத பாக்குறீங்க. விளங்க சொல்றது. والذين في أموالهم حق معلوم. நோமலா ஓதினா எங்களுக்கு டயர்ட் ஆகிற இஷ்யூ வராது. நீங்க நீங்க உங்களை பாக்குற பாவமா நிறைய இடங்கள் அப்படி மாறுறீங்க. அதாவது கத்தி புரட்டி தான் நான் ஓதுவேன், அதான் என்ற ஓதல் ஆக்ரோஷமா தான் ஓதுவேன், அப்படி அல்ல. அதை கொஞ்சம் மாத்தணும் ரஹ்மி. ஓ நிதான சார். நிதானத்தோட நிதானமான முறையில விளங்குற ஸ்டைல ஓதுனா போதும். ஓகே சார். ஆ சரி, இப்ப அதை ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். பாப்போமே 23 وإذا مسه الخير منوعا. இப்ப ராட வல்லினம் தேவை. وإذا مسه الخير منوعا. நீங்க இப்படிதான் ராக ஃபோக்கஸ் பண்ணணும். கத்தி ஓதுறதை விட முக்கியம் குறிப்பிட்ட எழுத்துக்களை ஆணித்தரமாக நிச்சயம் ஸ்ட்ராங்கா அந்த வல்லினத்துக்கு ட்ரை பண்ணி ஓதுது. அதோட அர்த்தம் தட்டி கத்தி பரட்டி ஓதுறது இல்ல, ரெண்டு வேற. இப்ப நான் ஒரு எழுத்து தடிப்பா ஓதுங்கன்னு சொல்ற அர்த்தம் அந்த எழுத்தை கத்தி பிரட்டி ஓதுங்கன்ற அர்த்தம். அப்படியா? அப்படி அல்ல. இல்ல. குறிப்பிட்ட அந்த எழுத்துட ஹெவியா நாங்க எடுக்கணும், அதான் தேவை. பாருங்க. وَإِذَا وإذا مسه مَسَّهُ. ம். وإذا مسه الخير منوعا. ஆ இது இது இதான் நீங்க ஹை டாப்புக்கு போக வேண்டிய சவுண்ட். இதுக்கு பின்னால இதோட குறைதான் சவுண்ட் வரணும்.
இந்த பிச் ஹை பிச்சை குறைக்கும். இந்த பிச் தான் டொப் ஆகிக்கணும். இ- இதுக்கு மேல பிச்சுக்கு போறது ஹை பிச்சுக்கு போறது குழப்பமாயிடுது. ரஹ்மி. إلا ஆ المصلين. இப்ப சரி, இது போற நான் என்ன இந்த விஷயத்தை பேச வைக்கப்படாது. اوكي سر. الذين هم على صلاتهم دائمون والذين في أموالهم حق معلوم இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு பிரச்சனை என்னடா ரஹ்மி, இந்த விஷயத்தை நான் உங்களோட பலமுறை சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த எழுத்துக்களுக்கு இடையிலான இடைவெளிய கெப்ப குறைக்கணும். இரண்டாவது, குன்னா செய்யறது, இரண்டு அளவு ஒரு செகண்ட் நீட்டுறது, இந்த கெப்பை நாங்க கொஞ்சம் குறைக்கணும். இப்ப நீங்க அப்பதான் உங்களோட உங்களோட மூச்சு என்ன மூணு பேலன்ஸ் பண்ணிடணும். இப்ப இதுல பாருங்க, வல்லதீன வல்லதீன, அப்ப தி அவ்வளவுதான். தி வல்லதீன என்றதுக்கும் வல்லதீன அது அர்த்தம் விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்றேன்ல, நான் சொல்றேன் வல்லதீன வல்லதீன ஃபீ, அப்ப அதுல நீட்டலாம். திருப்பி அம்வாலிஹிம், அந்த நான் நான் உச்சரிக்கிறது டைம் பாருங்க எவ்வளவு டைம் போகுதுன்னு சொல்லி. அம்வாலிஹிம் எவ்வளவு செகண்ட்ல நான் அது சொல்ல உச்சரிக்கிறேன். அம்வாலிஹிம் அதை நீங்க கவனிக்கணும். ரெக்கார்ட கேட்கணும், இதெல்லாம் பார்க்கணும். ஏன் எனக்கு மூச்சு முட்டுதுங்கிறதுக்கான ஆன்சரை நீங்க தேடணும் கட்டாயம். திருப்பி என்ன செய்யலாம்? ஹக்கும் மஅலூம். அப்ப உம் லூம் அந்த ரெண்டு இடமும் தான் திருப்பி ஒரு சின்ன டைம் உண்ட கூடுதலா எடுக்குது. அடுத்த எல்லா இடமும் சுருக்கி 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 விடுது. விளங்குதா? والذين في أموالهم حق معلوم. وده سر. விளங்குதா நான் சொல்றது? ரெக்கார்ட திருப்பி நீங்க கேட்கிற நேரத்துல நான் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். நீங்க ஓதுற அந்த வசனத்துக்கு எத்தனை செகண்ட் போய்க்குது, நான் ஓதி காட்டுறது எத்தனை செகண்ட் போய்க்குதுலாம் கேட்பேனா? செகண்டா தான் கேட்பேன். சில வசனங்களை நீங்களும் ஓதிக்கிறீங்க, நானும் ஓதிக்கிறேன். ரெண்டு பேரும் ஓதுனதும் சரி, ரெண்டு பேரும் ஓதுனதும் சரி. உங்களோட பிரச்சனை நீங்க எடுக்கிற செகண்டை குறைக்கணுங்கிறதா அந்த அர்த்தம் முக்கியம். சரி, அடுத்த சோகம் பாப்போம். للسائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم مشفقون إن عذاب ربهم غير مأمون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك திருப்பி ஓதுங்க, திருப்பி ஓதுங்க, திருப்பி ஓதுங்க, திருப்பி ஓதுங்க. புலை புலை فأولئك புலை 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 புலை. فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون ஏன் இப்ப ஸ்டார்டிங்ல தாலிக்க ஃபவுலாய்க்கு நிப்பாட்டுங்க. والذين هم لأمانة ராமி, என்ன சார் ஃபவுலாய்க்கு நிப்பாட்டுங்க என்னதுக்கு ஸ்டார்ட்ல மாறி பேசிட்டோம். பிரேக் இல்லாம பேசிட்டோம் வண்டி. அடுத்த ஸ்டேஷன்ல போய் நிப்பாட்டிட்டோம் அப்படியா? சார் ம்.
ஹாய் இன்ஷால்லா 30வது வசனத்துல இருந்து அடுத்த கிளாஸ் ஓதுங்க. நான் சொன்ன விஷயங்களை போய் பார்க்கணுமா? ஓகே சார்.